வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆகஸ்ட் 1ஆம் தேதி நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த அனாலிசிஸை நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி அனாலிசிஸை பண்ணுவோம். அண்ட் கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்றைக்கி வந்து நியூ கான்ட்ராக்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பைரி முடிச்சுட்டு இது வந்து ஃபியூச்சர்ஸோட மந்த்லி கான்ட்ராக்ட் தான். அப்படிங்கிறனால புது கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் புது ட்ரேட்ஸ் எல்லாம் தொடங்கியிருக்கு. ஸோ அப்படிங்கிறனால இதோட இம்பாக்ட் வந்து நமக்கு மார்க்கெட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணும்போது நேற்று என்ன ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்துச்சு, நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன்ஃபால் வந்துட்டு திருப்பி மேலே போய் திருப்பி கீழே இறங்குச்சு. ஸோ அப்படிங்கிறனால இந்த ஒரு ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ இதனால இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து என்ன இம்பேக்ட் இருக்கும் அப்படிங்கிறது பார்க்கலாம். அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய நியூஸ் நிறையா வந்துட்டு இருக்கு. இந்தியாவோட ட்ரேட் டீல் இருக்குது, அது வந்து 25% டேக்ஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி வர்சஸ் ஐஎன்ஆர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மேலே போயிட்டுருக்கு. அப்போது இதோட இம்பேக்ட்லாம் ட்ரேடில் என்ன இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி நமக்கு இப்போ யூஎஸ்டி வர்சஸ் ஐஎன்ஆர் அதெல்லாம் நமக்கு தெரியும். இப்போது அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து நம்மளோட யூஎஸ்டியும் ஐஎன்ஆரும் பார்த்தீங்கன்னா எவ்வளவு டாலர் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ டாலர் ஸ்ட்ரென்த்தாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்தியாவோட பண மதிப்பு குறைஞ்சிருச்சு, யூஎஸ்டியோட பண மதிப்பு அதிகம். அண்ட் இன்னொன்று ஒரு ஆல் டைம் ஹைக்கு பக்கத்தில் இருக்குது. நீங்கள் வந்து யூஎஸ்டி பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ ஆல் டைம் ஹை 87.5 அந்த ப்ரைஸில் இருக்குங்கிறனால நமக்கு வந்து இன்வெஸ்டர்ஸ் அதிகமாக இந்தியாவுக்கு வருவாங்க. ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து 2022 அவங்க வந்து $1 வச்சுருந்தாங்கன்னா அவங்க 80 ரூபாவோட ஒரு ஸ்டாக் தான் வாங்க முடியும். ஓகே, அதே இது இன்றைக்கி $1 வச்சுருந்தாங்கன்னா 87 ரூபா இருக்கிற ஒரு ஸ்டாக் வாங்க முடியும். ஸோ அவங்க கையில் இருக்கிற காசு அப்படியே தான் இருக்குது. ஆனால் டாலரோட மதிப்பு கூடினால அவங்களுக்கு $1க்கு 7 ரூபா அதிகமாக வாங்க முடியுங்கிற காரணத்தினால இந்தியாவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ஜ் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது யூஎஸ்டி வந்து க்ரோ ஆச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டில் கேஷ் இன்ஃப்ளோ அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இதை நம்ம எங்கே இந்த கேஷ் இன்ஃப்ளோவில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட எஃப்ஐஐயோட மார்க்கெட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கலாம். அண்ட் எஃப்ஐயோட மார்க்கெட் ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் கேஷ் இன்ஃப்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு. ஸோ இதே இது நேற்று நீங்கள் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐயோட செல்லிங் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 22,000 கோடி இருந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக எனக்கு தெரிஞ்சு இதுதான் எஃப்ஐஐயோட ஹையஸ்ட் செல்லிங் பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க வந்து அதிகபட்சம் போனாவே 18 தான் போயிருக்காங்க. இது வந்து நமக்கு வந்து போன மாதம். இது நான் கொஞ்சம் பின்னாடி போனேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், ஜூலைலலாம் அவங்க 10,000க்கு தாண்டது கஷ்டமாக இருக்குது. 17ஆம் தேதி ஜூலை மட்டும்தான் 18,000 கோடி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ அப்போ நமக்கு மந்த் வைஸ் பார்க்கும்போது இதுதான் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் செல்லிங். ஸோ நேற்று நடந்தது தான் நமக்கு வந்து அவங்க ஹையஸ்ட் பாயிண்ட் ஆஃப் செல்லிங் நடந்திருக்கு. ஸோ பையிங் அண்ட் செல்லிங் வச்சு பார்க்கும்போது அப்போது இந்த கேஷ் இன்ஃப்ளோ வச்சு பார்த்தோம்னா யூஎஸ்டி வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறனால இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே கேஷ் இன்ஃப்ளோ எஃப்ஐஐயோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூஎஸ்லேருந்து நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் டீல் சைன் பண்ணியிருந்தாங்க ஒன்று. ரெண்டாவது யூஎஸோட ஃபெட்ரல் ஜாப் இந்த இது இருந்துச்சு. ஸோ யூஎஸோட ஃபெட்ரல் ஜாப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துருந்துச்சு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டை மேபி இந்த வாரம் மட்டும் அஃபெக்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு லாங் டேர்மில் அஃபெக்ட் பண்ணாது. ஒரு சின்ன ஒரு ப்ரைஸ் கரெக்ஷன் மேலே கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரம் அண்ட் அடுத்த வாரம் இந்தியன் மார்க்கெட்டில் வாலடைலிட்டிக்கு நிறையா விஷயம் இருக்குது. நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்டாக் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து நேற்று பார்த்துருந்தீங்கன்னா டிவிஎஸ் மோட்டார்ஸ், சோழமண்டலம், மாருதி இவங்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருக்காங்க. அம்புஜா சிமெண்ட்ஸ், ஸோ விச் இஸ் டெக்னிக்கலி லைக் அதானியோட குரூப், ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜிஸ் இவங்கெல்லாம். அதே இது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஐடிசி இருக்குது. ஸோ ஐடிசி வந்து எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் முக்கியமானது. டாடா பவர்ஸ், ஸோ எனர்ஜி ஸ்டாக்ஸில் ரொம்ப முக்கியமானது. கோக்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து கோக்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மல்டி ஃபீல்டில் இருக்காங்க. நிறையா ஃபீல்டில் இருக்கிறனால இவங்களும் எஃப்எம்சிஜிலேயும் வருவாங்க. மற்றது பார்த்தீங்கன்னா லைக் மல்டி டைமென்ஷன் ஸ்டாக்லேயும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கோக்ரேஜ், டாடா பவர், ஐடிசி, எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இதில் வந்து எல்ஐசியோட ஸ்டாக் வந்து ஒரு 40% இருக்குது. அப்படிங்கிறனால நமக்கு வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா நார்மலோட எல்ஐசியும் இம்ப்ரூவ் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜியோட ஹவுசிங் ஃபினான்ஸ். ஸோ இந்த மாதிரி பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் பிஹெச்இஎல் இருக்குது. அடுத்து மாருதியோட டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்படிங்கிறனால இது எல்லாமே ஒரு முக்கியமான ஸ்டாக்ஸ். ஸோ மற்ற விஷயங்களை தாண்டி இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நமக்கு பாசிட்டிவாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி, டாடா பவர், கோக்ரேஜ் இது 3 மட்டுமே பாசிட்டிவாக போச்சுன்னா
நமக்கு இன்றைக்கி நிஃப்டி 50 மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால நம்ம நியூஸ் நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். யூஎஸ் டாலர் மேலே போகிறனால இந்தியன் மார்க்கெட் கீழே விழும், ட்ரம்ப் வந்து 25% அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா ஸ்டாக்ஸை வேணால் கொஞ்சம் டவுன் சைட் கொண்டு போகுமே தவிர நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எல்லாம் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அடுத்து இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கிஃப்ட் நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு ஃபியூச்சர்ஸ் கான்ட்ராக்ட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நமக்கு நேற்று மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ஆல்மோஸ்ட் லைக் 3:30க்கு இந்த இடத்துல இருந்துச்சு. ஓகே, அப்போது 3:30க்கு ஆல்மோஸ்ட் நமக்கு இங்கே இருந்தப்போ அங்கேருந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, அதாவது கிஃப்ட் நிஃப்டி டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்திருக்கு. அப்போ இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட் வந்து செல்லர்ஸ் ப்ரெஷர் அதிகமாக இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துச்சுன்னா கிடையாது. இந்த டவுன் சைட் மூவ்மெண்ட்டுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அதோட எக்ஸ்பைரி மூவ் ஆக போகுது. ஸோ அப்படிங்கிறனால ப்ராஃபிட்ஸ் பார்க்குறதுக்கோ லாஸில் இருந்தாங்கன்னா அதை செல்லிங் பண்ணுறதுக்கோ ஆகும்போது தான் இங்கேருந்து மார்க்கெட் வந்து சின்னதாக இருக்குது. அதுவும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ட் ஆஃப் த டேயில் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு 3 மணிலேருந்து நம்ம நைட்டு 2:30 வரைக்கும், 3 மணிலேருந்து நைட்டு இந்த இடத்துல 2:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மார்க்கெட் ஆல்மோஸ்ட் லைக் ஃப்ளாட்டாக தான் இருந்திருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு இன்றைக்கி கிஃப்ட் நிஃப்டி காலையில் 6:30க்கு ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் வந்து டவுன் சைட் தான் ஓப்பன் ஆகிருந்திருக்கு. ஸோ யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அப்போது இந்த கேப் டவுன் கிஃப்ட் நிஃப்டியில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இது வந்து புது கான்ட்ராக்ட்ஸ் அப்படிங்கிறனால. அண்ட் இந்த கேப் டவுன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இல்லை, 3:30லேருந்து இங்கே வரும்போது வெறும் 60 பாயிண்ட் கேப் டவுன் தான் இருக்குது. அண்ட் இந்த 60 பாயிண்ட் கேப் டவுன் வந்து மார்க்கெட்டில் பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அப்படிங்கிறனால கிஃப்ட் நிஃப்டியில் மார்க்கெட் டவுனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்கல. ஏன்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து ஆகஸ்ட்டில் புது கான்ட்ராக்ட் இருக்குது. அப்போ பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பைர் ஆனனால ஒன்று, ரெண்டாவது புது கான்ட்ராக்ட்ஸ் இன்னும் ஆர்டர்ஸ் பயங்கரமாக ப்ளேஸ் ஆகலை. ஸோ அப்படிங்கிறனால நாளைக்கு ஒரு 2-3 டேஸ் ஆகும் நல்ல ஆர்டர்ஸ் வந்து ஃபில் இன் ஆகிறதுக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நமக்கு கிஃப்ட் நிஃப்டி டவுன்ஃபால்னால நமக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டவுன்ஃபால் ஆகும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸோட ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இருந்தாலும் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, மார்க்கெட்டில் வந்து முக்கியமான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் என்னென்ன கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது கிஃப்ட் நிஃப்டியோட டவுன்ஃபால் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆக போகுது. அப்போது இன்றைக்கி வந்து நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவு 55,000க்கு மேலே ஓப்பன் ஆகுமா, 55,000க்கு கீழே ஓப்பன் ஆகுமான்னு இருக்குது. கரெக்டாக சொல்ல போகிறோன்னா 56,000 வச்சுக்கலாம். ஸோ 56,000க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு வந்து மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அண்ட் எது வரைக்கும் போகும்னா நேற்று நமக்கு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டான இந்த 56,400 வரைக்கும் போகும். அப்போது இங்கேருந்து 400 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக நிஃப்டி போகிறதுக்கான, பேங்க் நிஃப்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் சப்போஸ் மார்க்கெட் வந்து 56,000க்கு கீழே ஓப்பன் ஆகுது அப்படின்னா 56,000, 55,500 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு பார்த்தோம்னா எந்த பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போது நமக்கு வந்து எக்ஸ்பைரி டே முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த மாதம் எக்ஸ்பைரிக்கு நான் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 57,000ல் தான் ஸ்ட்ரைக் வந்து நிறையா ஃபில் ஆகிருந்திருக்கு. அப்படிங்கிறனால மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் மார்க்கெட் மேலே ஏறலாம், அப்படி இல்லைன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் போகலாம். ஏன்னா இந்த ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிறது ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட மார்க்கெட் டவுன்ஃபால் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து புட் ஆப்ஷன் பை பண்ணுறதாக இருந்தால் கேர்ஃபுல்லாக பை பண்ணுங்கள். அதுக்கு ஆப்போசிட் லெக்கில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் பை பண்ணணும். அப்போனா தான் நீங்கள் வந்து ப்ராஃபிட்ஸை மினிமைஸ் பண்ண முடியும். பட் கால் ஆப்ஷன் தான் இன்றைக்கி வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட் டவுன் சைடாக போனாலுமே இன்றைக்கி கால் ஆப்ஷனோட ப்ரைஸ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகாது. ஏன்னா இன்றைக்கி தான் கான்ட்ராக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிருக்குங்கிறனால பேங்க் நிஃப்டிக்கு கான்ட்ராக்ட்ஸ், அதாவது தீட்டா டிகேன்னு சொல்லுவாங்க, அந்த தீட்டா டிகே வந்து ரொம்ப இருக்காது. ஸோ அப்படிங்கிறனால பாசிட்டிவான ஒரு பார்வைக்கு தான் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்குது. அதே சமயம் நம்ம வந்து நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50 இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தான். நேற்று வந்து ஒரு புல் பேக் எடுத்த பாயிண்ட். அண்ட் இங்கேருந்து ஃபஸ்ட்டு மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சப்போர்ட் லெவல் 24,960 இருக்குது பாருங்கள், இந்த லெவல் வரைக்கும் நமக்கு நிஃப்டி 50 போகலாம். அதை தாண்டிச்சு இன்றைக்கி வந்து மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா 25,000 வரைக்கும் போகிறதாக இருக்குது. ஆனால் ஏன் இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்கான ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் மூமெண்ட்ஸ் புல்லிஷாக இருக்கிறதுக்கு டவுட்ஃபுல்னா மக்கள் எல்லாருமே ஒரு ஃபியரில் இருக்காங்க. காரணம் என்னென்னா இந்த 25% டேக்ஸ் வந்து இந்தியாவை வந்து பயங்கரமாக அஃபெக்ட் பண்ண போகுது, ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக கீழே வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க.
ஸோ மேபி போகாமல் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸ்கை ராக்கெட் மாதிரி டக்குன்னு மேலே போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தில் நமக்கு வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். இன்றைக்கி எய்தர் கன்சாலிடேஷன் இந்த ரேஞ்சில் ஆகலாம், அப்படி இல்லைனா 25,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு நிஃப்டி 50லே இருக்குது. அடுத்து நம்ம சென்செக்ஸை பார்த்தோம் அப்படின்னா, சென்செக்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நமக்கு பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ஆல்மோஸ்ட் பேலன்ஸ்டாக தான் இருக்குது. நம்பர் ஆஃப் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்குது. 25,000ல் மட்டும் ஸ்ட்ரைக்கில் வந்து நிறையா வந்து கால் ஆப்ஷன் செல்லிங் நடந்திருக்கு. அப்போது அதிகமாக செல்லிங் நடந்திருக்குன்னா மார்க்கெட் மேபி நமக்கு வந்து, ஸோ இது செல்லிங்னு சொல்ல முடியாது, லைக் இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி கால்டஸ் லைக் நமக்கு வந்து 2 ஆர்டர்ஸும் சேர்ந்து தான் இருக்கும், செல்லிங் அண்ட் பையிங். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது இந்த பக்கம் போகலாம், ஆனால் இன்றைக்கே போகுமானா நமக்கு டவுட்ஃபுல் தான். ஏன்னா அட் த மணியில் நமக்கு வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்குது, வாலட்டிலிட்டி. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் நம்ம ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் பாருங்கள், பெருசாக இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ அப்படிங்கிறனால இந்த 24,000 கிட்ட நமக்கு வந்து கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸ் பார்க்கும்போது கன்சாலிடேஷன் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, புல்லிஷ் அண்ட் பியரிஷ் மூமெண்ட்டை தவிர. அப்போது நமக்கு வந்து அதே மாதிரி சென்செக்ஸ்லேயும் நமக்கு வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81,800க்கும் அதே மாதிரி இப்போ இருக்கிற ப்ரைஸான 81,300க்கும் நடுவில். ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே கன்சாலிடேஷன் ப்ரைஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக இருக்குது. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் பில்டப் பண்ணலாம். அண்ட் அதிகபட்சம் போச்சுன்னா நேற்று நமக்கு வந்து ஒரு டபுள் டாப் வந்துச்சு. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 3 நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ்லேயுமே இந்த மாதிரி ஒரு டாப் பொசிஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ இது வந்து டபுள் பாட்டம்னு சொல்கிற மாதிரி, இது வந்து டபுள் டாப் அப்படியே இன்வெர்ஸ் ஆகிருக்கு. ஸோ அந்த டபுள் பாட்டம் வந்துச்சுனாவே மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. மேலே டபுள் டாப் வருதுன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. ஸோ மூணுலேயுமே இப்படி இருக்கிறனால இந்த பாயிண்ட்ஸை இன்றைக்கி வந்து ரொம்ப ரெசிஸ்டன்ஸான பாயிண்ட். ஸோ இதை தாண்டுதான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ க்ரோத் இருந்துச்சுன்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் க்ரோ ஆகும், அண்ட் டவுன்ஃபால் இன்றைக்கி கம்மியாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளோட ஒரு ஓவரால் அனாலிசிஸ். அண்ட் இன்கேஸ் நமக்கு இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸில் நெகட்டிவாக ரொம்ப போகுது அப்படின்னா மேபி நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ப்ரைஸ் கரெக்ஷன் போகலாம், ஆனால் போகிறதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு தான் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். ஸோ இன்னையோட வாலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ஏன்னா இந்த வாரத்தோட ஒரு பெரிய வாலட்டிலிட்டி, நியூஸு, ப்ரைஸ் ஆக்ஷன், எக்ஸ்பைரி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்படிங்கிறனால இந்த வெள்ளிக்கிழமை வந்து கொஞ்சம் காமான ஒரு இது வீக்கெண்டாக தான் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இருந்தாலும் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.